வேல்முருகன், இப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த வேலை நிறுத்தமானது 19ஆம் தேதி வரைக்கும் திரும்ப பெறப்படுவதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில உடனடியா பணிக்கு திரும்புவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில எப்போதிலிருந்து எல்லாம் சீராகும் போக்குவரத்து எதிர்பார்க்கப்படுகிறது? தற்போது லாவண்யா, தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் என்பது 2வது நாளாக மிகப்பெரிய அளவில் நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கினுடைய பல்வேறு வாதங்களை தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பல்லவன் இல்லத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒன்று கூடி தற்போது அடுத்த கட்ட ஆலோசனை குறித்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பணிக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்றும் அனைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர் சங்கங்கள் அதற்குரிய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த போராட்டம் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல கடுமையான போக்குவரத்து கிடைக்காமல் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அடுத்த கட்டமாக போக்குவரத்து ஊழியர்கள் சங்கங்கள் என்ன செய்ய போகிறது, அதே போல பணிக்கு உடனடியாக திரும்புவது குறித்தும், அதே போல இந்த 2 நாட்கள்ல பணிக்கு செல்லாதன் காரணமாக பல்வேறு ஓட்டுநர்கள் மீது தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, இன்று மாலையிலிருந்தே பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கலாமா, இல்ல நாளை காலை நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிற மாதிரி நாளையிலிருந்து பணிக்கு திரும்புவார்கள் என சொல்லலாமா வேல்முருகன்? அதாவது போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை பொறுத்தளவிற்கு போராட்டம் முடிவுக்கு வந்த உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். அதற்கான அறிவுறுத்தல்களை தற்போது வழங்கி வருவதாக போக்குவரத்து ஊழியர் சங்க தலைவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில உடனடியாக தற்போது அந்தந்த பணிமனைகள்ல பேருந்தை இயக்கக்கூடிய பணிகள்ல குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட சங்கங்கள் உடனடியாக அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே தற்போது இயல்பு நிலைக்கு மீண்டும் போக்குவரத்து அனைத்து இடங்களிலும் வழக்கம் போல இயங்க தொடங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, வேல்முருகன், அதே போல 19ஆம் தேதி வரைக்கும் தான் போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு தொழிலாளர் சங்கத்தின் சார்பா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக பொங்கல் முடிந்து ஊர் திரும்ப வேண்டியவர்களுக்கு என்ன சிக்கல் ஏற்படும், இது தொடர்பா தொழிற்சங்கத்தில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா? தொடர்ச்சியாக தற்போது இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பொங்கலுக்கு செல்பவர்களுக்கும் எந்தவித சிரமமும் இல்லாமல், அதே போல திரும்பி வருபவர்களுக்கும் எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த பண்டிகை காலத்துல போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே வேளையில 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்பதுதான் தற்போது நடைபெற இருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தை என்பது அடுத்த ஒரு சில வாரங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக உடனடியாக போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவா இருக்கிறது. எனவே இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தற்போது சிறப்பு பேருந்துகள் திரும்பி வருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்று தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல குறிப்பாக பொங்கல் தினத்திற்கு குறிப்பாக பல ஊர்களுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், 5 to 6 லட்சம் மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்தை பயன்படுத்தி செல்வார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்கு எதுவாக ஏற்கனவே இந்த பேருந்து சேவை சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 19ஆம் தேதி இந்த தற்காலிக போராட்டம் என்பது 19ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட 2 வார காலங்கள் எடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட அறிவிப்பு என்பது போக்குவரத்து துறை சார்பில் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். லாவண்யா, வேல்முருகன், 2 வாரங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தையில் அரசு தரப்புல தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்பது குறித்து என்ன முடிவெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது? ஏற்கனவே 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதுல 2 விதமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதாகவே போக்குவரத்து ஊழியர்கள் அதை புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தெரிவித்தார். அதே வேளையில உடனடியாக இந்த காலி பணியிடங்களை நியமிக்கப்பட வேண்டும், அதே போல இந்த அகவிலைப்படி உடனடியாக கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு போதிய நிதி இல்லை, உடனடியாக அதை செய்வதில் பல்வேறு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த ஓய்வூதியம் இந்த விவகாரத்துல அரசு சில காலதாமதம் ஆகக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இருந்தாலும் கூட உங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து போக்குவரத்துறை எடுத்து வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அகவிலை படியை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 99 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து
போக்குவரத்து ஊழியர்கள் இது போன்ற நிதி கிடைக்காமல் வந்து அவங்க சிரமப்பட்டு வர்றாங்க. எனவே இதையெல்லாம் வந்து அரசு பரிசீலித்து வந்தாலும் கூட போதிய நிதி இல்லாத காரணத்தினால இது போன்ற சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல இத்தனை ஆண்டுகால இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாம் கூட போக்குவரத்துறை சார்பில் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக முழுமையான அறிக்கையை வந்து வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எல்லாம் விரைவில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்க்கிறோம். அதே போல போக்குவரத்து ஊழியர்கள் இந்த புதிய நியமனங்கள் வந்து விரைவில் வந்து பூர்த்தி செய்யப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதற்கான நடைமுறைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கான அந்த பணிகள் நியமனங்கள் மட்டுமே தற்போது இன்னும் முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து ஊழியர்கள் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த பணிகளும் மிக விரைவில் 2-3 மாதங்களுக்குள்ளாக முடிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து வந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கோரிக்கையில ஒரு சில கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய அந்த தருவாயில் தான் இருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பணி நியமனங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே போக்குவரத்துறையில கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாலும் கூட தற்போது அந்த பணியிடங்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதற்கான நேர்முக தேர்வு என்பது தற்போது நிறைவு பெற்று பணி நியமனத்திற்காக தற்போது காத்திருக்கிறார்கள். அதற்கான காத்திருப்பு மட்டுமே இருப்பதன் காரணமாக விரைவில் அது அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில 99 மாதங்கள் கிட்டத்தட்ட இந்த அகவிலைப்படி என்று சொல்லக்கூடிய படிக்காசு வந்து மாதம் வந்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த படிக்காசு 99 மாதங்களுக்கு மேலாக தற்போது வரைக்கும் நிலுவையில் இருப்பதன் காரணமாக அந்த பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது 9வது மாதம் வந்து தொடங்கப்பட வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையும் வந்து தற்போது வரைக்கும் தொடங்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டுமே அது காலதாமதமாக தொடங்கப்பட்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு முறை வந்து இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் அது ஒவ்வொரு ஆண்டுமே அந்த 3வது வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் தான் நிறைவேற்றக்கூடிய சூழல் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது